போன தடவை நம்ம சீனியர்ட்ட பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ பத்தி பேசிட்டு இருக்கும்போது, எம்டிபி, பிசிசி, பிடிபி இந்த பேனல்லாம் எப்படி ஈஸியா ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத பத்தி இவர் சொன்னாப்ல. அதுல பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆர்பிடிபி பேனல பத்தி நம்ம போய் கேட்டுருவோம். இவன்ட்ட வேற போய் என்னத்த கேட்க? ஏதாவது கியாமையான்னு கத்திக்கிட்டு இருப்பான். என்னடா அங்க முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லண்ணே. ஆ? ஆர்பிடிபி பத்தி சொல்லிட்டீன்னா போயிருவேன். சொல்றேன் கேளு. இப்போ ஆர்பிடிபி பேனல் ஒண்ணும் இல்லடா. நம்ம வீட்ல டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அதே மாரி தான் இருக்கும். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியில இந்த சிங்கிள் ஃபேஸ் எக்யூப்மெண்ட்ஸ கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம லைட்டிங்கு, பிளஸ் அந்த போர்ட்டபிள் டிவைஸஸ்லாம் இருக்கும் பாரு. இந்த கட்டிங் வீலு, வெல்டிங் மிஷினு. ஸோ இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ இது எப்படி இருக்கும்னா, உனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டு 4 போல் எம்சிபி இருக்கும். அதுக்கப்புறம் 2 போல் எம்சிபி வச்சிருப்பாங்க. ஒரு ஃபேஸுக்கும் ஆர்ஒய்பின்னு 3 வச்சிருப்பாங்க. மேல பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல் எம்சிபி இருக்கும். அதெல்லாம் வந்து டைரக்ட்டா எக்யூப்மெண்ட்ஸ்க்கு சப்ளை குடுக்கறதுக்காக. அப்புறம் இந்த நியூட்ரலு, எர்த்தெல்லாம் வந்து காமன் பஸ் பார் போட்டு குடுத்துருப்பாங்க. ஸோ சேம் உனக்கு தெரியும் வீட்ல குடுத்துருப்ப. இப்ப இந்த ஆர்பிடிபிக்கு சப்ளை எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பிடிபிலேருந்து வரும். ஸோ அதில எம்சிசிபி இருக்கும். ஸோ அதிலேருந்து